அன்பு தமிழ் மக்களே வணக்கம். காசாவை பற்றி பேசிட்டோம், ஈரானை பற்றி பேசிட்டோம், சொமாலிலாந்தை பற்றி பேசிட்டோம். இப்போ ஆர்டிக் பனிப்பிரதேசத்தில் இருக்கும் கிரீன்லாண்டுக்கு போவோம். அந்த பனிப்பிரதேசத்தில் இருக்கும் கிரீன்லாண்டுக்கு மேலே அமெரிக்காவுக்கு ஏன் இந்த ஒருதலை காதல்? அங்குள்ள மக்கள் அமெரிக்கா உள்ளே வருவதை விரும்பவில்லை. அங்கே உக்ரைன் மாதிரி கொட்டி கிடக்கும் கனிம வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போக விரும்புகிறது இந்த அமெரிக்கா, இந்த ரிப்பப்ளிக்கன் திராவிட அரசு. அமெரிக்கன் G2 அதிபரான ட்ரம்ப் நில அபகரிப்பு என்றால் அவ்வளவு இஷ்டம் அவருக்கு. முன்பு கனடா என்னோடது அப்படின்னு சொன்னார், அப்புறம் வெனின்சுலா என்னோடது அப்படின்னு சொன்னார், அப்புறம் கிரீன்லாந்து என்னோடது அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்கா என்னோடதுன்னு எவன் எப்போ சொல்ல போறான்னு தெரியல. இத்தாலிக்காரன் சொன்னாலும் சொல்லுவான். இத்தாலியன் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர் தானே அமெரிக்காவை கண்டுபிடிச்சாரு என்று நாம் நம்பிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் 11ஆம் நூற்றாண்டிலேயே லீப் எரிக்சன் என்றவர் அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டாரு. அதற்கு வின்லாண்ட் என்று பெயரும் வச்சிட்டாரு. அது பலருக்கும் தெரியாது. முன்பு டர்ட்டில் ஐலண்ட் என்றும் அபயா யாலா என்றும் அழைக்கப்பட்டது இந்த அமெரிக்கா கண்டம். அதுதான் அதனுடைய பழைய பெயர். அமெரிக்கோஸ் வெஸ்பூச்சி என்ற மாலுமிதான் கொலம்பஸ் கண்டுபிடித்தது ஆசியா கண்டம் அல்ல, அது ஒரு புதிய நிலப்பகுதி என்று கூறினார். கொலம்பஸ் அதை இந்தியா என்றே நினைத்து கொண்டிருந்தார். அங்கு சிவப்பாக இருந்த மக்களை செவ்விந்தியர்கள் என்று அழைத்தார். இந்த அமெரிக்கா வெஸ்பூச்சியின் பெயரைத்தான் அந்த நிலப்பகுதிக்கு அவர்கள் வைத்து விட்டார்கள். அதுதான் அமெரிக்கா என்று மருவியது. இது அமெரிக்கா உருவான ஹிஸ்டரி. அமெரிக்காவை கொலம்பஸ் சென்றடைந்த போது அங்கு வசித்தவர்களை செவ்விந்தியர்கள் என்று அழைத்தார்கள் அல்லவா? ஐரோப்பியர்கள் சிக்கிவிட்டதரா ஒரு அடிமை தேசம் என்று கூறி அங்கு போய் குடியேறினார்கள். கொலம்பஸ் தான் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்று ஊரங்கும் சொல்ல ஆரம்பித்தார்கள். கொலம்பஸுக்கு இலவசமாக ஒரு விளம்பரத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். கொலம்பஸை ஒரு இட்டாலியன் என்று கூறினாலும் அவர் என்னமோ பேசியது எழுதியது எல்லாம் ஸ்பானிஷ் மொழியில்தான். அந்த ஸ்பானிஷ் மொழியில்தான் அவர் எல்லா பயண குறிப்புகளையும் தப்பு இல்லாமல் எழுதி வைத்திருந்தார். அவரை ஒரு யூதர் என்று சொல்வோரும் உண்டு. உண்மையில் கொலம்பஸ் இந்தியாவை கண்டுபிடிக்க போறேன் என்று சொல்லிக்கிட்டு தான் கிளம்பினாராம். கடல் வழியில தான் ஆரோ மார்க்கு, ரோடு சிக்னல் எதுவுமே கிடையாது. வழி தப்பி போய் அமெரிக்காவுக்கு போய் இறங்கிட்டாரு. நல்ல வேளை அவர் இந்தியாவை கண்டுபிடிக்கவில்லை. இல்லைன்னா இந்தியாவுக்கு அமெரிக்கான்னு பேரை வச்சு அமெரிக்காவின் தலைநகரம் டெல்லின்னு சொல்லி இருப்பாரு அந்த மனுஷன். சரி, கிரீன்லாண்டுக்கு போவோம். இத்தனை நாளும் செவனேன்னு இருந்துகிட்டு இருந்த பனிக்கட்டி பிரதேசம் திடீரென்று முக்கியத்துவம் பெற காரணம் என்ன? அங்கிருந்த பனிக்கட்டிகள் உருகி அங்க ஒரு கடல் வழி போக்குவரத்து உருவானதுதான் காரணம். அங்கு போனவங்களோட அனைத்து அவயங்களும் குளிரில் சுருங்கி போய் சுண்டக்கா சைஸ்ல ஆகி போயிருந்தது. இப்ப லேசா வெயில் அடிச்சதும் வெயில் எட்டி பார்த்ததும் அது எழுந்து நின்று ஆட்டம் போடுது. நாங்குள்ள மக்களை சொன்னேன். ஐஸ் உருகியதும் நிலம் தெரிகிறது, நிலம் தெரிந்ததும் நிலத்துக்கு அடியில் உள்ள கனிம வளங்கள் தெரிகிறது. ஆயில், கேஸ், நேச்சுரல் கேஸ் இவர்கள் கண்ணுக்கு தெரியுது. அமெரிக்காவுக்கு உடனே கண்ணுல வேர்க்க ஆரம்பித்து விட்டது. பூராத்தையும் சீனா அள்ளி கொண்டு போய்விடக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணம் அமெரிக்காவுக்கு தோன்றியது. உலக போலீஸ்காரனா இருந்துகிட்டு யூனிஃபார்மை போட்டுக்கொண்டு இருந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாம போய்விடக்கூடாது. பாத்தீங்களா? அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? ஐரோப்பா, வட அமெரிக்கா, கனடா, அமெரிக்கா இந்த நாடுகளை பாதுகாக்க வேண்டிய கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறதே. கிரீன்லாந்துல ஒரு அமெரிக்க போலீஸ் ஸ்டேஷன் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த பச்சைகளையும் கண்காணித்ததோடு சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு தலைவலியை உண்டு பண்ணலாமே. டைகர் பாம், ஜண்டு பாம் எல்லாம் சேல்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாமே என்ற ஒரு வியாபார சிந்தனை தான் அமெரிக்காவுக்கு வந்தது. ஏற்கனவே அமெரிக்காவின்
துலே ஸ்பேஸ் பேஸ் ஒன்றை வைத்து ரஷ்யா சீனா ஏவுகணைகளை கண்காணிக்கிறது அமெரிக்கா. ஆர்டிக் வட்டத்தில் ஒரு நேவி பேஸும் உருவாகிவிட்டால் அங்க இருந்து அமெரிக்காவை தாக்க வரும் ஏவுகணையை தடுத்து நிறுத்த கிரீன்லாந்து ஒரு ஹால்ட் ஸ்டேஷனாக செயல்படும். சீனா அந்த ஆர்டிக் நிலப்பகுதியை சீனாவின் ஒரு பகுதி என்று வழக்கம் போல சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அருணாச்சல பிரதேசம் என்னோடது அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுது. ரஷ்யா அது எங்களோட குளிர்கால போர் பகுதி என்று சொல்லி கடுப்பேத்துகிறது அமெரிக்காவை. ரெண்டு நாட்டுக்கும் அங்கு புதைந்து கிடக்கும் கனிம வளங்கள் தேவை. மைக்ரோ ப்ராசஸர், மைக்ரோ சிப்பு, லித்தியம் பேட்டரிஸ் தயாரிக்க லித்தியம், மைக்ரோ சென்சார் இவைகளை தயாரிக்க வேண்டிய கனிமங்களை ஆண்டவன் அங்க கொண்டு போய் கொட்டி வச்சிருக்கானப்பா. ஆட்சியாளனா மாறினதுக்கு பிறகு அதை அபகரிக்க முயற்சி பண்ணாம இருந்தா அது தெய்வ குத்தம் ஆயிடுமே. அப்புறம் எதையும் தாங்கும் இதயம் உடைய அண்ணா கோவிச்சுக்க மாட்டாரா? கிரீன்லாந்து ஒரு வீக் கண்ட்ரி. அதன் மேல் படையெடுத்து போனால் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானும் வயிறு குலுங்க குலுங்க விழுந்து சிரிப்பானுங்க. அந்த கேவலம் அமெரிக்காவுக்கு வேண்டுமா? டென்மார்க்கின் காலனி நாடாகவே அது இருந்துட்டு போட்டோம். அதனுடன் நைஸா பேச்சுவார்த்தை மூலம் ஒரு டீல் போட்டு 10-10க்கு மாட்டு வண்டியை ஆத்துக்குள்ள இறக்கலாம் என்று அமெரிக்கா நினைக்கிறது. டென்மார்க்கு அதுக்கு ஒத்துக்கிட்டாலும் கிரீன்லாந்தில் வாழும் 56,000 மக்கள் தொகை அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கிரீன்லாந்தில் இருக்கும் யுரேனியம், தோரியம், லித்தியம் இவைகள் ஏவுகணைகளை தயாரிக்கவும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார்களை தயாரிக்கவும், எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிக்கவும், லேப்டாப் போன்ற சாதனங்களை தயாரிக்கவும் தேவைப்படுது. அதுக்கு சீனா கிட்ட போய் மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு நிற்கிறதுக்கு பதில் கிரீன்லாந்து கிட்ட ஒரு டீல் போட்டுக்கலாமே. சீன பொருட்களுக்கு 200% வரி போட்டாலும் அவனும் பதிலுக்கு அமெரிக்க பொருள்களுக்கு 225% வரியை போடுறானே. அமெரிக்க கார்களின் விலையில் பாதி விலையில் தரமான கார்களை வேற இறக்கி விட்டு அமெரிக்க பொருளாதாரத்தின் அடிமடியிலேயே கை வைக்கிறானே இந்த சீனா பைய. அதனால தாங்க கிரீன்லாந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றோம். தெரியுதா? புரியுதா? இது இந்த நிலப்பகுதியை அபகரிக்கும் திட்டம் அல்ல. அதன் கனிம வளங்களை உக்ரைன் மாதிரி பட்டா போட்டு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நாங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்போம்ல. நான் ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பதால் கிரீன்லாந்தை வாங்கி போட்டு பிளாட் போட்டு விற்க போறேன் என்று தப்பு கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறீர்களே. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. இவ்வளவு மக்கா இருக்கீங்களா நீங்க என்ன ஈரானியனுக்கு ஒன்று விட்டா உறவா? டென்மார்க்கு ஒரு நட்பு நாடு என்று எனக்கு தெரியாதா? டென்மார்க்கு கண்ட்ரோலில் தான் கிரீன்லாந்து இருப்பதும் எனக்கு தெரியும். ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகள் பொங்கி எழும் என்று எனக்கு தெரியாதா என்ன? அந்த நேட்டோ நாடுகளே நம்மக்கிட்ட இருந்து வாங்கி தின்னுக்கிட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. பிஜேபி உள்ள வந்துட்டா மற்ற கட்சிகளை ஆட்டோமேட்டிக்காக நோஞ்சான் ஆக்கிடும். அந்த மாதிரி அமெரிக்கா உள்ள வந்துட்டா நேட்டோ நாடுகள் நோஞ்சானாகி சீர்குலைந்து போய்விடும் என்று பயப்படுறாங்க போல. கிரீன்லாந்தும் ஒரு தைவான் ஆகும், ஒரு சோமாலிலாண்ட் ஆகிடும். யாரும் கிட்ட போய் அண்ட மாட்டாங்க. அமெரிக்கா கிரீன்லாந்தை கைப்பற்றினால் அமெரிக்காவுக்கு ஏவுகணை கண்காணிப்பு பணி எளிதாகிவிடும். ஸ்பேஸ் வார் வந்தா கூட அது நின்று சமாளிக்கும். அது உதவிகரமாக இருக்கும் என்று நினைக்கிறது. ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் கண்காணிப்பு வளையத்துக்குள் வந்துவிடும். ஆர்டிக் கடல் பகுதி அமெரிக்க போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் வந்துரும்னு சுருக்கமாக சொல்லலாம். அந்த இடத்தில் கனிம வளக்கொள்ளை எங்களை தவிர வேறு எவனும் எடுத்துக்கிட்டு போக முடியாதபடி நாங்கள் பண்ணி போடுவோம்ல. ரஷ்யாவுக்கு ஒரு ஆப்பு அடித்த மாதிரி எங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். இவ்வளவு நன்மைகள் இருக்கும்போது செவனேன்னு உட்கார முடியுமா ஐயா? அந்த சிவன் தானே எங்களை இப்படி இந்த பாடப்படுத்துகிறான். டென்மார்க்கு கிரீன்லாந்தில் அமெரிக்கா ரேடார்களை வேண்டுமானால் வைத்துக்கொள்ளுங்கள், உங்கள் சிசிடிவி கேமராவை வேண்டுமானால் வைத்துக்கொள்ளுங்கள், சேட்டலைட் அமைத்து அதன் மூலம் கண்காணித்து கொள்ளுங்கள் என்று அமெரிக்காவுக்கு அனுமதி வேண்டுமானால் கொடுக்கலாம்.
இராணுவத்தை வேண்டுமானால் அங்கு விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் ஓனர்ஷிப் மட்டும் நாங்கள் கொடுக்க முடியாது என்கிறது டேனிஷ் அரசாங்கம். இந்த டேனிஷ் கவர்மெண்ட் யூரோப்பியன் யூனியன் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு தான் எதையும் நாங்கள் செய்ய முடியும், நேட்டோ நாடுகள் அனுமதி இல்லாமல் நாங்கள் எதையும் செய்ய முடியாது என்று கூறுகிறது. கிரீன்லாந்து டென்மார்க் பிடியிலிருந்து விலகி தனி நாடாகலாம். ஆனால் அப்படி நடந்தால் அதன் பிறகு அந்த நாட்டுக்கு பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படும். பலமான இராணுவம் அதற்கு கிடையாது. அங்கு வாழும் காலாலித்து என்ற இன மக்கள் எங்களுடைய தனித்தன்மையை நாங்கள் இழக்க மாட்டோம் என்று போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள். இப்போது சுரங்கங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள். டேனிஷ் ஆட்சியில் நாங்கள் வெறுப்படைந்து இருக்கிறோம் என்றும் கூறுகிறார்கள். அங்கு எவனோ சனாதனத்தை டங்கு கொசு போல உழைக்கணும்னு பேசியிருப்பான் போல தெரியுது. இல்லைன்னா இவ்வளவு வெறுப்பு வந்திருக்காதுல்ல. கிரீன்லாந்து ஒரு பலவீனமான பொருளாதாரத்தில் சிக்கி தவிக்கும் நாடு. சீனா, நான் உங்கள் நாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்களை கட்டமைத்து தருகிறேன், அதன் பிறகு ஒரு 100 வருஷம் நீங்கள் எங்களுக்கு அடிமையாக இருந்தால் போதும் என்கிறது. அமெரிக்கா, நான் இராணுவத்தை அங்கு கொண்டு வந்து உங்களை பாதுகாக்கிறேன் என்கிறது. ரஷ்யாவோ, நான் உங்களை அப்படியே தத்து எடுத்துக்கிறேன்ப்பா, உங்களை கருத்தா நான் வளர்க்குறேன் அப்படிங்குது. தமிழ்நாட்டு மக்களைப் போல அவர்கள் முடிவெடுக்க தெரியாமல் முழிக்கிறார்கள். அவர்கள் வாயில தான் விசில தூக்கி வேற இப்போ வச்சிட்டாங்களே. மூச்சு விடும் போதெல்லாம் விசில் அடிக்கிறது. அதனால் மக்கள் தூக்கமில்லாமல் தவிக்கிறார்கள். போலீஸ் தான் வந்து விட்டதோ என்று தமிழ்நாட்டு திருடர்களும் சரியாக தூங்க முடியவில்லை. இந்த ஆர்டிக் வட்ட கடல்வெளி திறக்கப்பட்டு விட்டால் முதலில் பாதிக்கப்பட போவது எகிப்து தான். சூயஸ் கால்வாய் வழியாக நடந்த கடல் கப்பல் போக்குவரத்து குறையும். கடல்வெளி தூரம் 40% சேமிக்கப்படுகிறது. அதனால் எரிபொருள் மிச்சமாகிறதே என்று எவனும் சூயஸ் கால்வாய் வழியாக வரமாட்டான். சீனாவுக்கு ஐரோப்பிய நாடுகளை அடைவது மிக மிக எளிதாகிவிடும். அதனால தான் அமெரிக்கா கவலைப்படுகிறது. அமெரிக்கா அதனால் தான் ஓனர்ஷிப் இல்லாத ஒரு கண்ட்ரோலை அங்கு நிலைநாட்ட விரும்புகிறது. இப்போது டென்மார்க் கண்ட்ரோலில் இருந்துவிட்டு போகட்டும் என்று அது விட்டுவிடும். இந்த அமெரிக்கா அப்படி நினைக்கிறது. ஆனால் எனக்கு ஒரு பெர்மனண்ட் திண்ணை ஒன்று அங்கே வேண்டும் என்கிறது அமெரிக்கா. ரஷ்யா சீனாவுக்கு எந்த திண்ணைகளையும் புக் பண்ணி கொடுத்து விடக்கூடாது என்கிறது அமெரிக்கா. போகிற போக்க பார்த்தா ஆர்டிக் வட்டத்தில் ஒரு உக்ரைன் உருவாகிவிடும் போல தெரிகிறது. நோபல் பரிசு கனவை மறந்து விட வேண்டும். ட்ரம்ப் வேண்டுமானால் மாற்றுத்திறனாளி வினோத் பாபு கிட்ட சொன்னா அவன் ரத்னா ஸ்டோரில் போய் ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு நோபல் பரிசு கோப்பையை வாங்கி கொண்டு தந்துட்டு போகிறான். இதுக்கு எதுக்கு நீங்கள் மண்டையை போட்டு உடைக்கணும், நோபல் பரிசுக்கு அலையணும்? என்ன நான் சொல்கிறது சரிதானே? சரி மக்களை, நான் மீண்டும் வந்து மீதியை சொல்கிறேன். ஜெய் ஹிந்த்.